வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூபிஎஸ் அண்ட் என்பிஎஸ் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அல்லது தேசிய ஓய்வூதிய முறை இரண்டில் ஒன்றை தேர்வு செய்வதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை சரிபார்க்கவும் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஊழியர் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியதாரர் சங்கங்கள் உட்பட பல்வேறு பங்குதாரர்கள் தங்கள் விருப்பங்களை மதிப்பிடுவதற்கு கூடுதல் அவகாசம் கோரியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்த யூபிஎஸ் நிலையான வருமானத்தை உத்தரவாதம் செய்யாத என்பிஎஸ் போலல்லாமல் உறுதியான மாதாந்திர ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியத்தின் போது ஒரு மொத்த தொகையை வழங்குகிறது. கட் ஆஃப் தேதியை நீட்டிக்க கோரி பங்குதாரர்களிடமிருந்து பெறப்பட்ட பிரதிநிதித்துவங்களை கருத்தில் கொண்டு தகுதியுள்ள தற்போதைய ஊழியர்கள், கடந்த ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் இறந்த கடந்த ஓய்வு பெற்றவர்களின் சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்ட வாழ்க்கை துணை உரியவர்களுக்கு யூபிஎஸ்ஸுக்கான விருப்பத்தை பயன்படுத்துவதற்கான கட் ஆஃப் தேதியை 3 மாதங்களுக்கு, அதாவது செப்டம்பர் 30, 2025 வரை நீட்டிக்க இந்திய அரசு முடிவு செய்துள்ளது என்று மத்திய அரசு இன்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. புதிய பணியாளர்களுக்கான கடைசி தேதி: புதிதாக பணியமர்த்தப்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் சேர்ந்த 30 நாட்களுக்குள் யூபிஎஸ் மற்றும் என்பிஎஸ் இரண்டில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். என்பிஎஸ் கார்பஸ் சிகிச்சை: யூபிஎஸ்க்கு மாறுபவர்களுக்கு அவர்களின் தற்போதைய என்பிஎஸ் கார்பஸ் யூபிஎஸ்ஸின் கீழ் ஒரு பிஆர்ஏஎன் நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண் கணக்கிற்கு மாற்றப்படும். நீங்கள் காலக்கெடுவை தவறவிட்டால் என்ன செய்வது? யூபிஎஸ்களின் படி காலக்கெடுவுகள் விருப்பத்தை பயன்படுத்த தவறினால் என்பிஎஸ்ஸின் கீழ் இயல்பு நிலை தொடர்ச்சியாக குறிக்கும். இந்த திட்டத்தை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு கிராஜுவேட்டி தகுதியை நீட்டிப்பதன் மூலம் அரசாங்கம் சமீபத்தில் யூபிஎஸ்ஸின் கீழ் சலுகைகளை விரிவுபடுத்தியுள்ளது. இது ஓய்வூதியத்திற்கு பிந்திய பாதுகாப்பு வலையாக அதிக கவர்ச்சியை மேலும் மேம்படுத்துகிறது. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.